ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்மள சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ கொடுத்தாலும் நம்மளால் சாப்பிட முடியும், அந்தளவுக்கு எல்லோருடைய ஃபேவரட் டிஷ் கூட இது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த ரெசிபி போடுன்னு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கேன். ஸோ மட்டன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இருக்கிற சம்டைம்ஸ் மண், முடி, தூசி, அப்புறம் தேவையில்லாத அந்த தோல், கொழுப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணால் தான் அது க்ளீனாகி இந்தளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் மட்டனு. இந்த மட்டனை நம்ம குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் போட்டுட்டக்கப்புறம் தண்ணி வந்து எந்த தண்ணி ஊற்றுறீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, எப்படியும் மட்டனுக்கு நம்ம ஏதாவது அரிசி யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் கழுவி அந்த தண்ணியை வெளியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 3ஆவது தடவை கழுவுற தண்ணியை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஹெல்தியும் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த தண்ணியை போட்டு இதுக்கு இந்த தண்ணி ஊற்றிட்டக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாந்து நான் ஒரு ஸ்பூன், ஒரு லார்ஜ் ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு சாந்து. அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டொமேட்டோ, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் கர்லீவ்ஸ், ஒரு கொத்து கர்லீவ்ஸ் எடுத்து அதையுமே நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் வந்து சும்மா 1 ஸ்பூன் மட்டும் போதும் ஆயிலு. ஏன்னா அது நம்மளுக்கு வெளியெலாம் வராமல் இருக்கிறதுக்கோசம் ஆயில் போட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாகவும் வெட்டாகவும் நம்ம 2 மசாலா அரைக்க போகிறோம். ட்ரையாக அரைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் நான் போட. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சாந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். இன்னொரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, பட்டை, இலை, பாசி, கிராம்பு இதெல்லாம் போட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி அது வந்து நீங்கள் ஃபைனாக சாட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் சைடு. நல்லா உங்கள் கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச குக்கரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நெய் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எதுவுமே போட்டு தாளிக்க வேணாம். வெறும் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை மட்டும் தான் போட்டு நான் வதக்குறேன். அதை போட்டு எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா வதக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்குங்க. அது வெங்காயம் வதங்கிட்டக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்கள, அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்க தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நான் எங்கள் வீட்டிலேயே வரும் இந்த ரம்பா இலைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணிக்கெலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது நல்ல செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அது நீங்கள் போட்டு 2 வதக்குனதுமே பிரியாணி ஸ்மெல் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இந்த இலையில இருக்குது. கண்டிப்பாக உங்கள் இடத்துல கிடச்சிதுன்னா இதை கண்டிப்பாக போடுங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சாந்து அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா இதுக்கப்புறம் தான் நல்லா நீங்கள் வதக்கவே ஆரம்பிக்கணும். இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருங்க. தீயை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு வதக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அது வதங்கிட்டக்கப்புறம் நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, சின்ன மிக்ஸி ஜாரில் ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பயிறு, கடல் பாசி அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் அதை ட்ரையாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. அப்படி அது உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா இதையுமே நல்லா வதக்கணும். ஏன்னா இதில் கண்டிப்பாக அந்த ரா ஸ்மெல்லு, பிரியாணி அந்த ரா ஸ்மெல்லு இருக்கும். ஸோ அது நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதங்க நல்லா அது சூப்பர் ஃப்ளேவர் உங்களுக்கு வரும்.
நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கறி தண்ணி, அந்த கறி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் நம்ம. ஏன்னா அது நல்லா அடி பிடிக்காமலும் இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் வந்து அது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அந்த கறி வேக வச்ச தண்ணி சும்மா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு வதக்குங்க. அது வதக்கி ட்ரை ஆகிட்டக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம போட்டுக்கலாம். மசாலா வந்து வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் அதுவும் 1 ஸ்பூனு, கல்லுப்பு அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அது நல்லா ஸ்லோவாக உங்களுக்கு வதங்கிட்டுருக்கும். கல்லுப்பு கண்டிப்பாக கல்லுப்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சால்ட் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம டிஷ்ஷுக்கு நம்ம பாரம்பரிய உப்பான அந்த கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப உடம்புக்கும் நல்லது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது மோஸ்ட்லி கல்லுப்பே எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்கள் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் அது நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி அதுவும் நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு வதக்குனா தான் அது திரியாக ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா தயிரையும் ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கண்டும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா உங்களுக்கு இப்போவே வாசனை நல்லா சூப்பராக வர ஆரம்பிக்கும். வதங்கண்டும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கேஜிக்கு கொஞ்சம் கூட வாங்கினேன் அந்த மட்டனு. ஸோ அதனால் நான் 2 டிஷ் பண்ண போகிறேன். பிரியாணி கொஞ்சம், கிரேவி கொஞ்சம் பண்ண போகிறேன். ஸோ பாதி மட்டன் எடுத்து நான் பிரியாணி பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுக்கிறேன் இப்போது. அந்த வேக வச்ச மட்டனையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்க ஆரம்பிங்க. வதக்கிட்டக்கப்புறம் இந்த நம்ம எவ்வளோ 1 கப்பு அரிசி சீரக சம்பா ரைஸுக்கு சொல்கிறேன். 1 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி, இந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அரிசி கழுவின தண்ணி நான் எடுத்து வைக்க சொன்னேன்ல, அதுவுமே இருந்தால் நீங்கள் அதையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. அது நல்லா போட்டு கொதிக்கு வந்ததும் 1/2 லெமன் நான் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி அது கொட்டையெல்லாம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அரிசியை வந்து ஊற வைங்க. ஒரு 1/2 ஹவராவது அட்லீஸ்ட் ஊற வைங்க. அந்த அரிசி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நான் சீரக சம்பா ரைஸாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு பஞ்ச் ஆஃப் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதை தூவி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்லலாம் ஒட்டியிருக்குல்ல அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா சூப்பராக அது வெந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.